ஓம் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். பிரியமே, மனதுக்குள் எத்தனை கஷ்டங்களை சுமந்து கொண்டு நான் குமுறி குமுறி அழுது கொண்டிருக்கிறேன். எத்தனை நாள்தான் என் வாழ்க்கை இப்படியே செல்லும் என்று நீ கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. நீ அழுகின்ற அழுகையும் உன் மனக்குமுறலும் எப்படி எனக்கு கேட்காமல் இருக்கும்? உன் நிலை மாறும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. நான் ஒருபோதும் வாக்கு மீறமாட்டேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முள் போல் குத்துவது போல இருக்கலாம், உனக்கு தோன்றவும் செய்யலாம். ஆனால் அந்த முட்களெல்லாம் மலராக மாறும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீருவேன். நீ படிகளில் ஏறும் பொழுது உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். அதே போல படி இறங்கும் பொழுதும் உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். இரண்டும் ஒரே நிலையில்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கீழும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. அதைப்போல உன் வாழ்வில் நீ மேலோங்கிய நேரத்தில் எல்லாம் உனக்கு உயர்வாகவே இருக்கும். அதே போல மேலோங்கிய வாழ்வு கீழே வரத்தான் செய்யும், கீழே இறங்கிய வாழ்வு மேலே போகத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. வாழ்க்கையில் கஷ்டமும் இன்பமும் சோதனையும் மகிழ்ச்சியும் எல்லாம் மாறி மாறி கொண்டுதான் இருக்கும். ஒரே நிலையாக எதுவுமே இருந்து விடாது, இருக்கவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் அடியெடுத்து இருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்ததும் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்த காலம் ஆரம்பமாகும். அந்த மாற்றத்தை உனக்காகவே நான் நிகழ்த்துவேன். நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். உன் வாழ்க்கையில் அதி அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. அதை பார்த்து நீ அதிசயித்து நிற்கத்தான் போகிறாய். குழந்தையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது. இதோ உன் சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள். வாய்ப்பு வரும்பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். கண்மணியே, உன்னை மகிழ்விப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுத்து உன்னை காப்பேன் உன் சாயிநாதர். காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏனென்றால் தர்மங்களில் தலையாயது உதவிதான். உண்மையான உதவி என்ன தெரியுமா? தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவுவது. அதே போல மற்றவர்கள் உதவி தேவை என்று வரும் பொழுது அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய உதவியாகவே இருக்கும். இப்படி இருந்து பார். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி உனக்காகவே பிறக்கும். உன் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மற்றவர்கள் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன்.
எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது. அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதே. மற்றவர்களுக்காக நீ வாழ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அல்ல, நிம்மதியாகவும் வாழவும் முடியாது. வெளியில் நடப்பதை எப்பொழுதுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உனக்குள் என்ன செய்வது என்பதை உன்னால் எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். எனவே உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிதானமாக இருந்தால் அடுத்தது என்ன செய்யலாம் என்ற தெளிவு உன் மனதில் மிக சுலபமாக பிறக்கும். மிக சுலபமாக வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம். மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக உன்னையே நீ மாற்ற கற்றுக்கொள். நீ மாறினால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே மாறுவார்கள். வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயங்களெல்லாம் பொறுமை மற்றும் கடின உழைப்பால் தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. பொன்னான நாள் இதேதான். எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். உன் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது. உனக்கான நல்ல செய்தி வந்துள்ளது என் குழந்தையே. இன்று இரவுக்குள் அதி அற்புதமான ஒரு அறிகுறி உனக்கு புரியும். இதை முழுவதுமாக கேட்டுப்பார். அது உனக்கு மட்டுமே புரியும் ரகசியம். எப்பொழுதுமே உன் சாயப்பா மீது நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ யோசித்தாய். உன் வாழ்க்கையையும் உன் வழியையும் வெற்றி அடைய செய்வதற்காகவே உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்திருக்கிறேன். அதற்காகவே என் கண்கள் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறது. பெரும் மகிழ்ச்சியடைந்து நீ துள்ளி எழப்போகிறாய். பொறுத்திருந்து பார். எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியப் போகிறது. உன் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷக் கடலில் எனவே என் குழந்தையே, தைரியமாக இரு. தன்னம்பிக்கை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் சாதித்து விடலாம் இந்த உலகத்தில். உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, குழம்பாதே, குழம்பி தவிக்காதே, கண்ணீர் சிந்தாதே. இதுநாள் வரை நீ பெற்ற தோல்வியில் எதையும் இழக்கவில்லை. நீ இழந்தது அனைத்தும் உனக்கு நன்மைக்காகவே இழந்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு நல்லது கிடைக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உனக்கே புரியும். இழந்தது ஒருவித நன்மைக்காகத்தான் என்பது. அப்பொழுது உன் மனதிற்கு அதை ஏற்றுக்கொள்ளும். அதை உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு எதிர்காட்டுவேன். நீ இழந்தது நீ வெற்றி அடைவதற்கான நல்ல வாய்ப்பை, அறிகுறியை உனக்கு கொடுத்துவிட்டுதான் சென்றிருக்கிறது என்பதை
உணர்ந்து கொள் என் குழந்தையே. என்னுடைய சாய் பிள்ளைகள் பல பேர் இப்பொழுது வேண்டாத விஷயத்திற்கு கூட கோபப்படுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் கோபப்படுவதால் உங்களுடைய எதிரிதான் வெற்றி பெறுவார் என்பதை மறந்துவிட்டு கோபப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். கோபத்தால் எதுவுமே சாதிக்கவே முடியாது. எனவே கோபத்தை விட்டுவிடு. தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள். நம்பிக்கையை மனதில் வளர்த்துக்கொள். நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை நிரந்தரமாக பிடித்து விடலாம். நல்லது எப்பொழுதுமே மனதில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமோ அந்த ஒரு எண்ணத்தை மனதிற்குள் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் எண்ணம் போல் உன் வாழ்வும் மகிழ்ச்சிகரமாகவே மாறும். அந்த மாற்றத்தை நான் என் பிரியமான கண்மணிக்காக செய்தே தீருவேன். உன்னுடைய நீண்ட நாள் போராட்டம் முடிவுற்றது. எதை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, கேட்டுக்கொண்ட அடுத்த நொடியே உனக்கு நல்லது நடக்கத் துவங்கும். உன் சாயிருக்க பயமேன்? கலங்காமல் மகிழ்ச்சியாக இரு. அவரவர் செய்த வினைகளுக்கு ஏற்றவாறே நன்மையும் தீமையும் அவர்களை வந்து சேரும். எது நமக்கு நடந்தாலும் எது நமக்கு கிடைத்தாலும் அதை பொறுத்து கொண்டு சமாளித்து கொண்டு வெற்றியடைவதே வாழ்க்கையின் ரகசியம். அதை விட்டுவிட்டு நமக்கு இப்படி வந்துவிட்டதே, நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என் குழந்தையே. இப்படி புலம்பிக் கொண்டே இருந்தால் உன் உடல் நிலைதான் பாதிக்கும். உன் மனநிலை அதைவிட மோசமாக பாதிப்படையும். உன் கவலைகளை எல்லாம் தூர எறிந்துவிடு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது என்பதை மனதார நம்பு. உனக்கு நான் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பது ஒன்றைத்தான். எப்பொழுதுமே வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக எப்படி வாழலாம் என்பதை சிந்திக்க கற்றுக்கொள். உலகில் எல்லாருக்குமே செல்வம், அதிகாரம் அனைத்தும் ஒரு சேர கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சூழ்ந்துவிடும். என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மகிழ்ச்சியான பாதையில்தான் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. நான் நிச்சயமாக வெற்றியடைவேன். எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை எப்பொழுதும் உன் மனதிற்கும் உனக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்வும் சுபிக்ஷமாகவே இருக்கும். அப்பொழுதுதான் உன்னுடைய துயரங்களையெல்லாம் மன வலிமையோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும். எது நடந்தாலும் வருத்தப்படாதே, கண்ணீரை வீணாக்காதே. அது மட்டுமல்லாமல் உனக்கு வரும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போய்விடாதே. வாழ்க்கையே போய்விடுமென சூழல் வந்தாலும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றியமைக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? நமக்கு வந்திருக்கும் துன்பம் மிக பெரியது, மலையென வந்திருக்கிறது என்று நினைத்து உனக்கு வந்து கொண்டிருக்கும் இன்பத்தை தொலைத்து விடாதே என் குழந்தையே. உனக்கான வாழ்க்கையும் அதற்கு ஏற்றாற்போலான காலங்களும் நிரம்பி இருக்கிறது. அந்த காலத்தை உனக்கு ஏற்றாற்போல் உனக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்வதே உன் வாழ்க்கை நீ வெற்றியடைவதற்கான ரகசியமாக இருக்க வேண்டும். எனவே எதை நினைத்தும் வருத்தப்படாமல் தைரியமாக இரு. உன் போராட்டம் முடிவுறும் நேரம் வந்துவிட்டது. என்னை நம்பு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் செலுத்தவே உன் அப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன்னை வெற்றியடைய செய்வேன். எனக்கு தெரியாதா உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று? என் அன்பு குழந்தா, நீ நினைத்தது நடக்க, உன் பிரார்த்தனைகள் பலிக்க உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை நான் சொல்ல வேண்டும். தனியாக உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இதை சற்று கவனமாக கீழ். என் பாதம் உன் வீட்டில் பட்டு நீ கேட்டது எல்லாம் உனக்கு நிறைவேறும் தருணம் கூடிய விரைவில் வரும். உனக்காக அந்த தருணத்தை நானே ஏற்படுத்துவேன். நானே சர்வாதிகாரி. நீ நினைப்பது அனைத்தையும் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
இது என் வாழ்வில் நடக்குமா நடக்காதா என்று கேட்டுக்கொண்டே இருக்காதே. நிறைவேறுமா நிறைவேறாதா என்று எப்பொழுதும் கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்காதே. இது நடக்க வேண்டுமா நடக்க வேண்டாமா என்று முடிவு செய்பவன் நானே. நானே சர்வ அதிகாரி. அகில அண்டத்தையும் ஆட்டிவிப்பவன் நானே. இந்த சர்வாதிகாரியை தகப்பனாக உன் குருவாக பெற்றுக்கொண்ட நீ எதற்கு எப்பொழுதும் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் ஏன் எப்பொழுதும் குழப்பத்தோடும் ஒருவிதமான குழப்பத்தோடும் இருந்து கொண்டே இருக்கிறது? எதையுமே உன்னால் சரிவர செய்ய முடியாமல், எதையுமே உன்னால் திறன்பட யோசிக்க கூட முடியாமல் எப்பொழுதும் ஒரு விதமான குழப்பத்தோடு இருப்பதால் தான் எதையுமே தீர்க்கமான முடிவாக உன்னால் எடுக்க முடியவில்லை. உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். நானே அனைவருடைய ஆட்சியாளராக ஒவ்வொரு இருதயத்தையும் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நானே வீற்றிருக்கிறேன். நான் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது? என்ன நினைக்கிறாய்? உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும்? என்ன நிகழ்ந்தால் நீ மகிழ்வாய் என்பதை நான் பார்த்து பார்த்து யோசித்து செய்து கொண்டுதானே இருப்பேன். அதற்குள் உன் மனதில் தான் ஏன் இத்தனை போராட்டம்? இந்த உலகில் அசையும் அசையா அனைத்து ஜீவராசிகளையும் நானே அரவணைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவனும் நானே. படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் நானே சர்வாதியாக இங்கு ஷீரடியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை கிடைக்கும் நடக்கும் என்று வாக்கு அளித்தால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். சாயிநாதரை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால் தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால் தான் நீ இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள். நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாக நீதானே. உன் தாயாக, தகப்பனாக, குருவாக, தோழனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். அப்பத்தோடும் என்னிடம் வந்து தினமும் கேட்கிறாய், என் கண்ணீரை துடைத்து விடுங்கள் சாயிநாதரே, என் கண்ணீருக்கு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் வந்து உன் வேதனையை அத்தனையும் கொட்டி தீர்க்கிறாய். எது வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும்
ஒரு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது ஒன்று என்று உனக்கு தெரியாதா? பின் ஏன் வாழ்க்கையில் அடுத்த அடி எப்படி வைக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கிறாய்? உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை நெறிப்படுத்தவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. எது வந்தாலும் மனதில் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வெற்றி வாழ்க்கையாகவே அந்த அடி இருக்கும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. சாயிராம் சாயிராம். பொதுவாகவே கடவுளை தரிசிக்க வேண்டும் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. கடவுளின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நமக்கு கடவுளின் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அதுபோல பூர்வ ஜென்ம புண்ணியத்துடன் மகான்களின் கருணையும் மகான்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கிட்ட நிறையவே இருந்துச்சுன்னா நமக்கு மகான்களின் தரிசனமும் ஆசிகளும் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி பூர்வ ஜென்ம புண்ணியம் பெற்றிருந்த பக்தர் ஒருவரை சாயிபாபா தம்மிடம் எப்படி அழைத்து கொண்டார் என்பதை இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்கலாம். நம் கஷ்டத்திற்கும் சாயப்பா காட்டிய ஒரு வழியாகவே இதை பார்த்து நாமும் அதை பின்பற்றி நம் வாழ்க்கையில் சாயப்பாவின் ஆசிகளையும் அருளையும் தரிசனத்தையும் கூடிய விரைவில் பெறலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுமதியாக கேட்கலாம். ஒரு சமயம் காகாஜி அப்படிங்கிறவர் வாணி அப்படிங்கிற ஊரில் உள்ள சப்த சிருங்கி கோயிலில் பூசாரியாக இருந்தார். அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட பல சோதனைகளால் மன நிம்மதி இழந்து நிம்மதியே வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து அமைதி இல்லாமல் மனசில் ஒரு நிம்மதியே இல்லாமல் அவர் இருந்திருந்தார். அப்பொழுது மன நிம்மதி எனக்கு வேண்டும், எனக்கு அதை அருளுங்கள் அப்படின்னு சப்த சிருங்கியிடம் மனமுருங்கி வேண்டிக் கொண்டார் அந்த காகாஜி அப்படிங்கிறவர். அவரிடம் இரக்கம் கொண்டு அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக அந்த சப்த சிருங்கி தேவி ஒரு நாள் அந்த காகாஜி கனவில் வந்தாங்களாம். பாபாவிடம் சென்று அவரை வணங்கினால் உன் மன நிம்மதி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசிர்வதித்து விட்டு கனவுல வந்து ஆசிர்வதித்து விட்டு சென்று விட்டு அந்த காகாஜிக்கு பாபா அப்படின்னா யாருமே தெரியாது. அப்படின்னு பாபான்னு ஒருத்தவர் இருக்கிறாரு அப்படின்னு கூட அவருக்கு அது வரைக்கும் தெரியாது. சப்த சிருங்கி தேவி பாபா என்று குறிப்பிட்டது சிவபெருமானாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் திரியம்பகேஸ்வருக்கு புறப்பட்டு சென்று போய் அங்கே 10 நாள் அங்கே தங்கியிருந்தாராம். ஆனாலும் அவருக்கு அங்கே போய் தங்கினதுனால மன நிம்மதி கிடைக்கவே இல்லையாம். அதனால் ரொம்பவே மனவேதனைப்பட்டு காகாஜி மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கான வாணி அப்படிங்கிற ஊருக்கே வந்து திரும்பவுமே அந்த சப்த சிருங்கி தேவியிடமே பிரார்த்தனை செய்தாராம். இன்னுமே நீங்கள் சொன்னபடி நான் அந்த கோயிலுக்கு போனேன், இன்னமுமே எனக்கு மன நிம்மதி கிடைக்கவே இல்லை. என்னுடைய மன நிம்மதியை நான் அடைய எனக்கு ஏதாவது வழிகாட்டுங்கள் அப்படின்னு மனசு நொந்து போய் மன வெதும்பி அந்த தேவி கிட்டேயே மீண்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாராம். அவர் கண்ணீரோட வேண்டுனதை பார்த்த அந்த சப்த சிருங்கி தேவிக்கு மனம் இலங்கி போய் மீண்டும் கனவில் வந்து நான் சொன்னது சிவபெருமானை அல்ல, ஷீரடியில் இருக்கும் பாபாவை தான் நான் குறிப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சு போயிட்டாங்களாம். காலையில் கண் விழித்து பார்த்தோதும் ஷீரடின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பாபான்னு ஒருத்தவர் இருக்காரு அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடனே அந்த ஷீரடிங்கிற இடத்துக்கு போய் பாபாவை தரிசனம் செய்யலாம், அப்பொழுதாவது நமக்கு மன நிம்மதி கிடைக்குதான்னு பார்க்கலான்னு உடனே ஷீரடிக்கு புறப்பட்டாராம். அதே தருணத்தில் ஷீரடியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாம். பாபாவின் தீவிர பக்தர் ஷாமா அவருடைய சகோதரர் ஒரு ஜோதிடரை பார்த்து தங்களோட குடும்ப கஷ்டத்துக்கான காரணத்தை கேட்டாராம்.
அப்போ ஜோதிடர் என்ன சொன்னார்னா, குலதெய்வத்துக்கு வேண்டிக் கொண்ட பிரார்த்தனையை நீங்க செலுத்தாததுனால தான் உங்க குடும்பத்துல இவ்வளவு கஷ்டங்கள், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதனால நீங்க போய் உங்க குலதெய்வத்தின் பிரார்த்தனையை நிறைவேற்றி வந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ஜோதிடர். அப்போதுதான் அவனுக்கு ஒரு உண்மையே தெரிய வந்ததாம். ஷாமாவின் தாயார் ஷாமா சின்ன குழந்தையா இருந்தபோது ஏதோ ஒரு நோயிலால பாதிக்கப்பட்டிருக்கார். அப்போ ஷாமாவின் தாயார் தன்னுடைய குல தெய்வமான சப்த சிருங்கியிடம் வேண்டிக் கொண்டாங்களாமா. அப்படி வேண்டிக் கொண்டோன ஷாமாவும் உடனே குணமடைந்துட்டாராம் அந்த நோயிலேருந்து. ஆனால் அவருடைய தாய் அந்த வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றாம விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஷாமாவின் தாயாருக்கும் ஒரு விதமான புது நோய் வந்ததாம். அந்த நோயை எனக்கு தீருங்கள் குலதெய்வமே, நான் உங்களுக்கு ஒரு ஜோடி வெள்ளியிலான தனங்களை செய்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனையோட வேண்டுதலை வச்சாங்களாம். ஆனால் அதையும் செய்ய மறந்து விட்டதுனால நம்ம இந்த கஷ்டத்தோட இந்த குடும்பத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்பதான் அவருக்கு புரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இறுதி நாட்களில் ஷாமாவோட தாயார் இந்த வேண்டுதலை கண்டிப்பாக நீ நிறைவேற்றணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு அவங்க இறந்துட்டாராம். ஆனால் ஷாமாவும் அதையும் மறந்து விட்டாரு. இப்போதான் அந்த ஜோதிடர் சொன்னோன்னே அவருக்கு எல்லாமே ஞாபகத்தில் வந்துச்சான். அப்போது ஷாமாவோட சகோதரர் ஜோதிடர் சொன்னதை கேட்டுட்டு, நம்ம செஞ்ச தவறுனால தான் நம்ம குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு உடனே ஒரு ஜோடி வெள்ளி தனங்களை வாங்கி கொண்டு உடனே நம்ம வாணிங்கிற ஊருக்கு போய் நம்ம குலதெய்வத்தை தரிசனம் செஞ்சுட்டு இதை காணிக்கையை செலுத்திட்டு வந்துடலான்னு முடிவெடுத்துட்டு எல்லா கடவுளின் வடிவமாக திகழும் சாய் அப்பாவிடம் ஒரு முறை உத்தரவு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வராராம். இதை கேட்ட பாபா உடனே நீ வாணிக்கு போய் சப்த சிருங்கி தாயாரை வணங்கி வா அப்படின்னு அவரும் உத்தரவு வழங்கிட்டாரு. உடனே ஷாமாவும் வாணிக்கு புறப்பட்டாராம். அந்த வாணிங்கிற கிராமத்துக்கு போய் சப்த சிருங்கி ஆலயத்துக்கு சென்று தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு மனதார வேண்டிக் கொண்டாராம். அப்போ அங்க பூசாரியா இருந்த காகாஜியிடம் அவருடைய தெய்வமான பாபாவை பற்றி கூறினார். நான் இந்த மாதிரி ஷீரடியிலேருந்து வரேன், பாபாவை தியானம் பண்ணிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். இது எங்களுடைய குலதெய்வம், இந்த குலதெய்வத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு தன்னை பற்றி எல்லாத்தையுமே அவர் அந்த கோயில் பூசாரிக்கிட்ட சொல்லும் போது அப்போதான் காகாஜிக்கு உண்மை புரிஞ்சிச்சான். நம்ம சப்தகிரிங்கி தேவி நம்ம கனவுல சொன்ன மாதிரி ஷீரடிங்கிற ஊர்லேருந்து இவர் வந்திருக்காரு, அங்கே பாபாவை தான் இருக்கிறாரு, அவரை பற்றி தான் இவர் சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் போகும்போது அவரோடையே காகாஜியும் ஷாமாவோட சேர்ந்து ஷீரடிக்கு பாபாவை தரிசனம் செய்தாராம். ஷீரடிக்கு பாபாவை அவர் பார்த்த உடனேயுமே அது வரைக்கும் அமைதியே மன நிம்மதினா என்னன்னு கேட்குற அந்த ஒரு மனசு அவரை பார்த்தோனையுமே அப்படியே முழுமையாக அமைதி அடைஞ்சிச்சான். இதுதான் பாபாவின் அற்புதம், அதிசயம். பாபாவை பார்த்தோன்னே அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாமல் ஒரு விதமான பரவச நிலைக்கே காகாஜி போயிட்டாராம். அன்று முதல் அவர் பாபாவோட தீவிர பக்தராகவே ஆகிவிட்டார். தினமும் வழிபட்ட சப்த சிருங்கி தேவிக்கும் மனதார நன்றியை சொல்லிவிட்டு அவர் பாபாவோட தீவிர பக்தராகவே வாழ்ந்தார். பாபா எப்போது தன் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க திருவுள்ளம் கொள்கிறாரோ அப்போதே தன் பக்தர் எங்கிருந்தாலும் அவரை தன்னிடம் அழைத்து கொண்டு அவருக்கு அருள் புரிவார். நம் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்களையும் நல்ல வாழ்க்கையையும் நமக்கான அருளையும் ஆசிர்வாதத்தையும் நிச்சயமாக பாபா வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். பாபாவின் கருணை எல்லையற்றது. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? மிகப்பெரிய திருப்பு முனையான விஷயம் இன்று உன்னை தேடி வந்தே தீரும். உன்னுடைய கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்து நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்கு வருவது, கிடைப்பது, பெறுவது எல்லாமே மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும், மகிழ்ச்சியானதாகவே முடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்.
மகத்தான காரியங்கள் நடைபெறுவதற்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்பொழுது உன்னை அது சுமக்கும். எனவே நம்பிக்கையோடு இரு. இது நாள் வரைக்கும் உன்னுடைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டிருந்த நான் இனி அதை உன் வாழ்வில் தொடர விட மாட்டேன்.